ஹalleluya ஹalleluya. கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். பரிசுத்தமான இந்த மனமகிழ்ச்சியான இந்த நல்ல ஆமென் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல நாளிலே கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தரை துதிக்கும்படியாக ஆமென். நாம் நாளிலே கடந்து வந்திருக்கிறோம். தேவ ஆவியானவர் நமத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் அசைவாடும்படியாக பாடல்கள் துதிகள் ஸ்தோத்திரங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமத்திலே கடந்து வந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய மகிமை இந்த இடத்துல கடந்து வருகிற விசேஷமாய் ஆமென் ஸ்தோத்திரம். உலகமே நாளை ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் பரிசுத்த பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லி ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நல்ல நாளிலே நாமும் ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆமென் இந்த பரிசுத்த ஆவியானவரை வரவேற்று நாம் கர்த்தரை துதித்து பாடுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மகா பரிசுத்த இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல அப்பா காலை வேலைக்காக வீட்டு வந்து இந்த மன மகிழ்ச்சியான இந்த ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாமத்தை துதித்து பாடி ஆராதிக்க கர்த்தாவே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் முதல்ல கடந்து வந்து என்னை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபையும் தேவ சமாதானம் தேவ ஆசீர்வாதமும் எங்கள் முதல்ல கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து சமாதானத்தை நிறைய ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஸ்தோத்திரம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் ஆமென். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய்தனை நீரே தாதியும் நீரே தாவரம் நீரே தாரகம் நீரே. தாய்தனை தாதியும் நீரே தாவரம் நீரே தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே வாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் தாழ்விலும் நீரே வாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே பூமியிலும் நீரே ஆழிலும் நீரே என்னாலும் நீரே. வானிலும் நீரே பூமியிலும் நீரே ஆழிலும் நீரே என்னாலும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும்
ஆண்டவர் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். ஒரு பாடலை பாடி கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஊற்று தண்ணீரே இந்த தேவ ஆவியே ஜீவ நதியே எங்கள் பொங்கி பொங்கி. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஜீசஸ். ஆமென். அல்லேலூயா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. Thank you.
தேவராவியே ஜீவனாதியே என்னில் பொங்கு பொங்கு வா ஆசீர்வாதியே என்னை சகத்தரே ஆசீர்வாதியோ என்னை சகத்தரே ஆமென் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பு ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பு Jesus, hallelujah. In ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். தகப்பனே இயேசுவே hallelujah. ஆவியானவரே நன்றியோடு 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றியோடு நன்றியோடு நன்றியோடு. ஆமென். இயேசுவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். தகப்பனே உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் ஆமென் ஆமென். நாம் எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஓ
இயேசுவே வல்லமை தாரும் தேவா இன்று தேவா இப்போ தாரும் தேவா இன்று தேவை தேவா இப்போ தாரும் தேவா பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை எழுந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தாரு தேவா வல்லமை தாரும் தேவா ஆமென் தேவா நீ தாரு தேவா இன்றே தேவா இப்போ தாரு தேவா மாசமானே யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவே மாசமானே யாவர் மேலும் வல்லமை தாரும்
கர்த்தாவே நன்றியே துதிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய தலைகளை தாங்கி நம்முடைய தேசத்துக்காக நம்முடைய திருச்சபைக்காக ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆமென் ஆவியானவர் அந்த தேசத்துக்களை கடந்து வருவதற்காக நம்ம தலைகளை தாங்கி ஜெபிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் தாமே தொடர்ந்து ஆமென் நாட்டில் இருக்கிற எல்லா கொள்ளை நோய்களை கர்த்தர் மாற்றும்படியாக அந்த வெட்டுக்கிளியுடைய பாதிப்பை கர்த்தர் மாற்றும்படியாக சீக்கிரத்திலே ஆலயங்கள் திறக்கப்பட்டு ஆராதனைகள் கடந்து வரும்படி ஆராதனை நடைபெற்ற மக்கள் கடந்து வரும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக நாமே ஜெபிப்போம். ஆமென். ஆராதனை ஆமென் சமூகத்தில் கடந்து வரும்படியாக இந்த ஜெபத்திற்காக ஆமென் சத்தத்தை உயர்த்தி ஆமென் ஜெபம் ஹalleluya ஜெபத்திற்காக கர்த்தர் சமூகத்தில் ஜெபிப்போம். ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தாவே இந்த மாதம் முழுவதும் கர்த்தர்களை பாதுகாத்து கர்த்தாவே இயேசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை ஆண்டவரே பாதுகாத்து உம்முடைய மேலான கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆராதனை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வருகிற கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாட்கள்ல ஆண்டவரே விடுதலையோடு தடைகளையும் கர்த்தர் நீர் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே வேதத்திலே இருக்கிறதான எல்லா வார்த்தைகளும் நாட்களில் நிறைவேறி கொண்டிருக்கிறது தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது தகப்பனே. இதெல்லாம் கர்த்தாவே ஆண்டவரே நடக்கிறதை பார்க்கும்போது கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கிறது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் இருக்கிறதான எல்லா விதமான கொண்டை நோய்களை கர்த்தர் நீர் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த வைரஸை கர்த்தர் நீர் அழித்து தகப்பனே சப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய விடுதலையோடு ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கான வாய்ப்பை கர்த்தர் நீர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென் ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே 2 நாளாகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல கர்த்தாவே சப்பா நாட்களே ஆண்டவரே கொண்டை நோய்கள் வெட்டு கிளிகள் கர்த்தாவே வந்திருக்கிறது தகப்பனே. ஆண்டவரே அது கர்த்தாவே பயிர்களை சேதப்பட்டு ஆல்ரெடி தேவனாமே ஆண்டவரே பாதுகாத்து நீர் ஆண்டவரே வெட்டு கிளிகளை கர்த்தர் அழித்து போடும்படியாக அழித்து போடுவீராக. ஆண்டவரே அன்னைக்கு கர்த்தாவே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பார்வோன் அடிமைப்படுத்தி வைத்திருந்த போது தகப்பனே 10 விதமான வாதைகளால் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே வாதித்தார் என்று ஆண்டவரே உம்முடைய வேத வசனத்திலே நாங்கள் படிக்கிறோம் கர்த்தாவே. அப்படிப்பட்டதான வாதைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரமான தேசத்தில் வராதபடி கர்த்தர் நீர் எல்லாவற்றையும் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரங்கள் ஆராதனை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த தினத்தில் தகப்பனே அப்பா எல்லா நாட்கள் எல்லா இடங்களிலும் கர்த்தாவே ஆண்டவரே தேவஸ்தை பண்டிகை என்று சொல்லி இந்த நாளுக்கு தகப்பனே அப்பா நாங்கள் கர்த்தாவுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்கள் ஆராதனையை பொறுப்படுத்த நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா விசுவாச பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய இரத்த கொட்டைகளை மூடிக்கொள்வீராக மறைத்துக் கொள்வீராக ஆண்டவரே. இங்கு அநேக ஜனங்கள் கர்த்தாவை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் ஆலயத்தில் அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் தாரும் மந்தை பெருகப்படுவேன் அப்படியாக கர்த்தாவை இந்த ஆலயத்தில் நம்ம கர்த்தாவை ஜனங்களை கூட்டி சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் காலத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. வந்திருக்கிற அவருக்கும் ஆண்டவருக்கு இப்போ ரட்சகமா இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே நன்றி வாழ்த்து தெரிவித்துக் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya. இந்த நாளிலே நாம் ஜெபித்தது போல உலகெங்கும் நம்மை ஸ்தோத்திரம் பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று சொல்லி இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே ஆண்டவர் உண்மையாகவே ஆமென் நம்முடைய திருச்சபையை கர்த்தர் நேசிக்கிறார். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இந்த நாளிலேயும் நாம் ஆண்டவருடைய வசனமாக தேவனுடைய வார்த்தையாக அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். ஆமென் ஸ்தோத்திரம். வாசிக்க 1ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல
மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வீட்டிலிருந்து 40 நாளளவும் ஆமென் சோதனை தரிசனமானார். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் போகும் பொழுது ஆமென் சோதனை இப்படியாக சொன்னார். அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு ஆண்டவர் எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது அவர் சொன்னதான ஒரு வார்த்தை, நீங்கள் எருசலேமிலே என்ன செய்யுங்கள், காத்திருங்கள், பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அதே போல சீஷர்கள் அங்கே போய் காத்திருந்தார்கள். ஏறத்தாழ 120 பேர் மேல் வீட்டிலே அமர்ந்தார்கள். அல்லேலூயா. இந்த பெந்தேகோஸ்தே என்று சொல்லி பார்க்கும் பொழுது 50வது நாள் அதை இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பண்டிகையாக, பெந்தேகோஸ்தே பண்டிகையாக அவர்கள் கொண்டாடுவார்கள். அப்ப அவர்கள் பண்டிகையாக கொண்டாடுகிற ஒரு நாள், ஒரு பண்டிகை தான் பெந்தேகோஸ்தே பண்டிகை. அல்லேலூயா. அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவரே பொழிந்து வருகிறார். அதான் விஷயம். அல்லேலூயா. அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளிலே அவமானப்பட்டு ஒரு இடத்திலே கூடி வந்த பொழுது அங்கே ஆவியானவர் என்ன செய்தார்? இறங்கி வந்தார். 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி 2வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியான முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். அல்லேலூயா. 4வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் எல்லாரும் பண்டிகையில அங்கே மேலே வாசிக்கும் பொழுது அநேக ஜனங்கள், பல தேசத்தார்கள் எல்லாரும் என்ன செய்தார்களாம்? அந்த எருசலேமுக்கு வந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. எருசலேமுக்கு வந்திருந்த பொழுது அதை வாசிக்கும் பொழுது அவன் ஸ்தோத்திரம், பல தேசங்களிலிருந்து அவர்கள் வந்திருந்தார்கள். அதை 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த சத்தம் உண்டான பொழுது திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள். 5வது வசனத்தை வாசிப்போம். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்து தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமில் என்ன செய்தார்களா? யார் இந்த யூதர்கள்? ஏன் எங்க எருசலேமில் வந்தார்கள்? அந்த நாட்களிலே பெந்தேகோஸ்தேயின் ஒரு பண்டிகை வந்த பொழுது வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து, சகல நாடுகளிலும் இருந்து பக்தியுள்ள, தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது வந்திருந்தார்கள். அல்லேலூயா. எதற்காக அவர்கள் வந்திருந்தார்கள்? இந்த பெந்தேகோஸ்தேயின் பண்டிகை வந்த பொழுது, பெந்தேகோஸ்தேயின் நாள் வந்த பொழுது பண்டிகைக்காக பாண்டவர்கள் ஊர்களில் இருந்து நாடு விட்டு பிழைப்புக்கு போயிருந்த யூதர்கள், அதிலையும் இங்க சொல்லப்படுகிற தேவ பக்தியுள்ள யூதர்கள் பல தேசங்களில் வந்திருந்தார்கள். ஏன் நம்முடைய இந்தியாவுக்கு வந்திருந்தார்கள் யூதர்கள். இன்றைக்கும் அவருடைய தேவாலயம் அவன் ஸ்தோத்திரம் கொச்சின்ல கேரளாவில் இருக்கிறது. அவருடைய ஆராதனை முறைகள் இன்றைக்கும் இருக்கிறது. அப்படி பல தேசங்களில் இருந்து அந்த பெந்தேகோஸ்தே எனும் பண்டிகைக்காக அவர்கள் கடந்து சென்று எருசலேமுக்கு பண்டிகை கொண்டாடும்படியாக வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. யார் இவர்கள்? தேவ பக்தியுள்ள யூதர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ பக்தியுள்ள ஜனங்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். எதற்காக? தம்முடைய ஆமென் வசனத்தை நிறைவேற்றும்படியாக, நம்முடைய வார்த்தையை எழுப்பும்படியாக. தேவ பக்தி உள்ளவர்கள் கண்டிப்பாய் என்ன செய்வார்கள்? எருசலேமிலே கூடுவார்கள். எருசலேமில் தேவனுடைய ஆமென் ஸ்தோத்திர நகரம், தேவனுடைய வீடு, தேவன் வாசம் பண்ணுகிற இடம். தேவன் வாசம் பண்ணுகிற இடத்திலே தேவ ஜனங்கள், தேவ பக்தி உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? கூடி வருவார்கள். அல்லேலூயா. அது குறிப்பிட்டு சொல்லுகிறதானே இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு அவர்கள் எல்லாரும் கூடி வந்தார்கள். அப்பொழுது அல்லேலூயா. இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை ஆமென் வந்ததனால பரிசுத்த ஆவியானவர் வரவில்லை, அல்லது பரிசுத்த ஆவியானவர் வந்ததனால பெந்தேகோஸ்தே பண்டிகை வரவில்லை. பெந்தேகோஸ்தே பண்டிகை வந்து கொண்டிருக்கிறது. அந்த நாளிலே
என்று சொல்லி. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நானும் தேவ பக்தியா இருந்தோம் என்று சொன்னால் தேவன் கிரியை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கிரியை செய்வதற்கு நாள் நட்சத்திரம் தேவையில்லை. அவர் கிரியை செய்வதற்கு ஏதோ சூழ்நிலை தேவையில்லை. அவர் கிரியை செய்ய நினைத்தால் எப்படி வேணாலும் கிரியை செய்வார். அல்லேலூயா. பக்தியில் அவர்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். அதே போலதான் எங்கே பார்க்கிறோம், அவர் சகல தேசத்திலும் வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமில் என்ன செய்தார்கள்? வாசம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அப்ப தேவன் சரியாய் பயன்படுத்தினார் நேரத்தை. அல்லேலூயா. இன்றைக்கு சில நேரங்களில் நாமும் நேரத்தை சரியாய் பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அந்த ஏற்ற சமயத்திலே தக்க சமயத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை ஆமென் ஸ்தோத்திரம் வெளிச்சத்தில் வைக்கப்பட்ட விலையேற பெற்ற முத்துக்கு சமமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த சூழ்நிலைக்கு தகுந்தபடி ஆண்டவர் தம்முடைய ஆவியாகி பரிசுத்த ஆவியானவரை அங்கே அனுப்பினார். அல்லேலூயா. அவர் அங்கே வந்தார். வந்த பொழுது 6ஆம் வசனத்துல தான் அப்படி வாசிக்கிறோம், அந்த சத்தம் உண்டானபோது திரளான கூடி வந்து தங்கள் பாஷைகளிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடினாலே என்ன செய்தார்கள்? கலக்கமடைந்தார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கலக்கமடைந்தார்கள். இன்றைக்கும் ஆமென் ஸ்தோத்திரம். நம்மளை பார்த்து ஜனங்கள் கலக்கமடைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நம்மளை பார்த்து ஜனங்கள் பயந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நம்மளும் அவங்களை பார்த்து பயப்படுறோம். அல்லேலூயா. ஆனா உண்மை அது கிடையாது. நம்மளை பார்த்து தான் மக்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. கலக்கமடைந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இங்கே பார்க்கும்போது அந்த கலக்கம் நன்மையிலே முடிந்தது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது கடைசி பகுதியிலே அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். வாசிப்போம். இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தம்முடைய பாஷைகளை இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் அடுத்த 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிப்போம். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமோ முடியுமோ என்று சொல்லி ஒருவர் சொல்லிக் கொண்டார். நாங்க என்னதான் முடியுமோ என்று சொல்லி என்ன செய்தார்களா? யோசித்துக் கொண்டிருந்தார்களாம். யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆமென் 16வது வசனத்திலே எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது? தீர்க்கதரிசியாக யோவேலால் உரைக்கப்பட்டது இது நடந்தது. யோவேல் 2ஆம் அதிகாரம் ஆமென் ஸ்தோத்திரம் 20ஆம் வசனம் நினைக்க வாசிப்போம். ஆமென் ஸ்தோத்திரம். யோவேல் அதற்கு பின்பு யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் வாலிபர் தரிசனங்களையும். அதிலே 18 நம்ம அப்போஸ்தலர் 2ல 17வது அதிகார வசனத்துல வாசிக்கும் சில நாட்கள் கடைசி நாட்கள் நான் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். அல்லேலூயா. அது நிறைவேறிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இதிலே நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் மத்தியிலே அப்போஸ்தலர் பேதுரு எழுந்து ஆமென் ஸ்தோத்திரம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேவன் ஆமென் ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்து ஆண்டவர் என்று சொல்லி எழுப்பினார். உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி அங்க பெரிய பிரசங்கத்தை பண்ணிவிட்டார். அல்லேலூயா. இருந்தது 120 பேர். ஆனா பிரசங்கம் பண்ணும் பொழுது அவன் அங்கே கிட்டத்தட்ட 3000 பேர் அங்கே அவன் ஸ்தோத்திரம் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளிலே அவன் ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்டார்கள், மனம் திரும்பினார். அதை குறித்து வாசிக்கும் பொழுது 37ஆம் வசனத்தை வாசிப்போம். இதை அவர்கள் கேட்ட பொழுது இதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?
செய்ய வேண்டும். அல்லேலூயா. உடனே பேதுரு இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க நான் யோசித்து சொல்றேன் அப்படின்னு சொல்லல. ஏன்னா வந்திருக்கிறவங்க யூதர்கள், பயங்கர படித்தவர்கள், பண்புள்ளவர்கள், சரியாய் சொல்ல வேண்டும் என்று சொல்ல வசதி படைத்தவர்கள். ஏன்னா அதனாலதான் பண்டிகைன்னு சொன்ன பொழுது அவன் பல தேசங்களிலிருந்து பிரயாணப்பட்டு வந்திருக்கிறார்கள். அவ அப்படிப்பட்ட வசதியானவர்கள். அவங்க மத்தியில அடுத்து 38வது வசனத்துல இப்படியாக வாசிப்போம். பேதுரு அவர்களை நோக்கி, நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கு என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. உண்மையான பெந்தெகோஸ்தே அனுபவம் என்று சொன்னால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 3 காரியமும் ஒரு பெந்தெகோஸ்தே விசுவாசிக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒன்று, மன்னிப்பின் வாழ்க்கை. இரண்டாவது, பாவ மன்னிப்பு என்ற வாழ்க்கை. பாவ மன்னிப்புக்கு என்று சொல்லி ஞானஸ்நானம் எடுக்கிற, மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது ஒவ்வொரு பெந்தெகோஸ்தேன்னு சொல்லுகிறானே, ஒவ்வொரு மனிதனுக்குள்ள காணப்பட வேண்டியது. ஒன்று, அவர்கள் மனம் திரும்பி இருக்க வேண்டும். இரண்டாவது, பாவ மன்னிப்புக்கு என்று சொல்லி ஞானஸ்நானம், மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். அந்நிய பாஷையோடு கூட. அல்லேலூயா. அதுதான் உண்மையான ஒரு பெந்தெகோஸ்தே என்கிறானே, ஒரு விசுவாசிக்கு பொருந்தும், ஊழியக்காரனுக்கு பொருந்தும், திருச்சபைக்கு பொருந்தும். இது ஏதோ ஒரு சபைக்காக, ஒரு பெந்தெகோஸ்தே சபைக்கு என்று சொல்லுகிறது அல்ல. ஒரு அனுபவமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நிகழ்வை பார்த்து சொல்லும்போது, ஆவியானவர் பிரவேசித்தால் தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் பிரவேசிக்க முடியாது. அப்ப நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக மனம் திரும்பி இருக்க வேண்டும். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்புக்கு என்று சொல்லி ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். மூன்றாவது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் என்ன சொல்லுகிறார்கள்? நான் பிறந்த போதே ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன், குழந்தை இருக்கும் போதே எடுத்து விட்டேன் என்று சொல்லுகிறார்கள். ஞானம் வந்த பின்பு எடுத்த ஞானத்துக்கு பெயர் தான் ஞானஸ்நானம். அல்லேலூயா. இனி ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், நான் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேனோ அன்றைக்கே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்து விடுகிறார். இனி நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்றைக்கே பரிசுத்த ஆவியானவர் வருகிறது உண்மைதான். ஆனால் அபிஷேகம் அல்லது பரிசுத்த ஆவியுடைய அனுபவம் என்பது அது வேறையா இருக்கிறது. இயேசு சொன்னார், பிதாவின் வாக்குத்தத்தம் அப்பொழுது பரிசுத்த ஆவி வர வேண்டும். அப்பொழுது அது வருது. அந்த அவர்கள் தண்ணீரை ஊற்ற வேண்டும். யாரெல்லாம் ஆண்டவரை கேட்டார்களோ அவங்களுக்கு என்று சொல்லி பரிசுத்த ஆவி அனுப்பப்படுகிறது. அல்லேலூயா. இளமையான கேட்டுக்கிற தேசமே, நம்மை தேவனுடைய ராஜ்யத்துக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னார். ஆமென். முதலாவதாக அப்போஸ்தலன் பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி. அல்லேலூயா. மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று ஒவ்வொருவரும். அப்படி என்று சொன்னால் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்க அப்பா ரட்சிக்கப்பட்டா போதும், எங்க அம்மா ரட்சிக்கப்பட்டா போதும், எங்க பிள்ளைகளை கோயிலுக்கு போனா போதும் என்று சொல்லி அல்ல. எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அங்கே அதைத்தான் நாம வாசிக்கிறோம். அதுதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்க பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழிந்தருளின பொழுது, அந்த பெந்தெகோஸ்தே என்ற பண்டிகை வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் அங்க ஊற்றப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 41ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய ஆமென் 3000 பேர் என்ன செய்தார்கள்? சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், இங்கே 3000 பேர் இயேசுடைய ஆமென் ஸ்தோத்திர ராஜ்யத்திலே, தேவனுடைய ராஜ்யத்திலே, பரலோக
பொக்கிஷமாய் நமக்கு தேவையாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அபிஷேகம் நமக்குள்ளே கடந்து வரும் பொழுது அது சொல்லப்படுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர்களிலே 40 வசனத்தில் சொல்லி இன்னும் நம்ம வாசிக்கும் பொழுது வாசிப்ப 40 வசனம், இன்னும் அநேக வார்த்தையினாலே சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை என்ன செய்யுங்கள், ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்ன அடுத்தபடியான அடுத்த ஆமென் ஸ்தோத்திரம் லெவல் என்ன அப்படின்னு சொன்னால், ஆமென் மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேறுபட்ட ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். ஒரு மாறுபாடு கொண்டு வந்த ஜனங்கள் மத்தியில் விலகி இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிள்ளைகள் சொல்லும்போது சொல்கிறார், இதோ இந்த ஜனங்கள் தனித்து வாசம் பண்ணுவார்கள், ஜாதிகளை காண மாட்டார்கள் என்று சொல்லுகிறார் பிள்ளைகள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும் பொழுது ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளையும் பார்த்து அப்படித்தான் சொல்ல வேண்டும். இவங்க வேறுபட்ட வித்தியாசமான ஆளுயா அப்படின்னு சொல்ல வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. என்ன புஸ்தகம் 14வது அதிகாரம், என்ன புஸ்தகம் 14வது அதிகாரம் 24 வசனத்தை வாசிப்போம். என்னாகமம் 14. என்னுடைய தாசனாகிய அதான் 14 அதே என்னுடைய தாசனாகிய காலே என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவி உடையவனாய் இருக்கிறபடியினால் அங்கே வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வேறே ஆவி உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆவியானவர் காலேபை குறித்து ஒரு நற்சாட்சி கொடுக்கிற தேவன் காலேபை குறித்து மோசேயிடத்தில் ஒரு நற்சாட்சி கொடுக்கிறார். என்னுடைய தாசனாகிய காலேப், அல்லேலூயா, வேறே ஆவி உடையவனாக, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வேறே ஆவி உடையவனாய் இருக்கிறபடியினால் ஒரு வித்தியாசமான என் தேவனுடைய ஜனங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு வேறுபட்ட வாழ்க்கை, வேறுபட்ட ஜீவன், வேறுபட்ட நடத்த இருக்க வேண்டும். அவங்க எல்லாரையும் போல அல்ல. நமக்கு தெரியும் வேறுபாடு போனவர்களே இவர் ஒருத்தர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கானான் தேசத்தை வேறுபார்க்க போனார்கள். வேறுபார்க்க போனதுல இவர் ஒரு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மற்ற 10 பேரும் துர்ச்செய்தி அறிவிக்கிறார்கள். நாம் போய் அதை சுதந்திரிக்க முடியாது, அது நமக்கு கிடைக்காது, அப்படி இப்படி என்று சொல்லி துர்ச்செய்தியை சொன்ன பொழுது யோசுவா காலேபு மாத்திரம் சொல்லுகிறார், இவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார், நான் போய் அதை எளிதாய் சுதந்திரித்துக் கொண்டோம். அல்லேலூயா. அது சொல்லப்படுகிற வார்த்தை உண்மைதான். ஆனால் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு அகன்று போயிடுச்சு. அவர் நிழல் அவர்களை விட்டு போயிட்டு, அதனால நம்ம போய் என்ன செய்யலாம், எளிதாய் சுதந்திரிப்போம். ஆமென். யார் ஒருவர் விசுவாச வார்த்தைகளை பேசுகிறார்களோ, யார் ஒருவர் தைரியமான காரியங்களை பேசுகிறார்களோ அவர்களோடு கூட தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறவர்களை அல்ல, தைரியமாக சொல்லுகிறார்கள், நாம போய் அதை எளிதாய் பிடித்து. அதனாலதான் கடைசி நாட்களில் வரும் பொழுது ஆமென் ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் காலேபுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் ஒன்று, அவன் ஆமென் ஸ்தோத்திரம் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வேற ஆவியாய் இருக்க வேண்டும் அப்படி என்று தேவன் மனதில் எதிர்பார்க்கிறார். ஒரு வேறுபட்ட ஜீவியம் நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். நமக்கு தெரியும், யோசேப்பை குறித்து தெரியும். யோசேப்பை குறித்து பார்வோன் இப்படியாக சொல்லுகிறான், அவன் ஸ்தோத்திரம் பஞ்சம் வரப்போகிறது, எல்லாம் நடக்க போகிறது என்று சொல்லி யோசேப்பை சொன்ன பொழுது யோசேப்பை குறித்து பார்வோன் சொல்லுகிறான், அவன் ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட வேற ஆவியுடையவன் யாராவது உண்டோ என்று சொல்லி கேட்டார். அல்லேலூயா. யோசேப்பை குறித்து அவன் யோசேப்புக்குள்ள ஒரு விசேஷித்ததான ஒரு அபிஷேகம் அங்கே காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அது என்ன வாசி என்ன நடக்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யோசேப்பு அங்கே வேண்டப்படுகிறார். ஆனா அவனுக்குள்ள நம்ம வேற விசேஷித்த ஆவியுடையவன் அல்லேலூயா இருந்ததுனாலே
தேசத்துல உயர்த்தப்பட்டான் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். கருமையான தேவ ஜனமே, நாம் ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது ஒரு ஜீவியம் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு பெரிய விலையேற பெற்ற ஒன்றாக இருக்கிறது. அது அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கடந்து வரும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையில நாம் ஆமென் ஸ்தோத்திரம் என்ன 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ஹல்லேலூயா அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டது. 2வது அதிகாரம் 1 வசனத்துல வாசிக்கும் பொழுது 2வது அதிகாரம் 1 வசனம் இன்றைக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நாம் தேவனுடைய பிள்ளைகள், ஹல்லேலூயா, வேறுபட்ட பிள்ளைகள். அது சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னும் நாள் வந்த பொழுது, ஹல்லேலூயா, பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள். சீக்கிரமா நான் சொல்லுகிறேன், ஆமென், நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டு கொண்டு வருகிற நாள் சீக்கிரமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வரும் சீக்கிரமா என்ன செய்வோம்? அன்புடைய சகோதரர் ஒன்று கூடுவோம், ஆராதிப்போம். ஆமென். என்று சொன்னால் நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். ஜீவனுள்ள தேவனிடம் என்ன சொல்லிருக்கிறோம்? ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அது சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கமோடு வானத்திலிருந்து ஆமென் சடுதியாக முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிட்டு, ஆமென், இயேசு கிறிஸ்து கூடிய இடத்திலே திரளான ஜனங்கள் இருந்தார்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் திரளான ஜனங்கள் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் வெகு சீக்கிரத்திலே திரளான ஜனங்களை கர்த்தர் முன்பாக அனுப்புகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல, சீக்கிரவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவன் என்று சொன்னது போல, யோசுவா சொன்னது போல, உபாகம புத்தகத்தில் சொன்னது போல, இப்போது இருக்கிற பார்க்கிலும் நீங்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படும்படி பெருகும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 4 காரியத்தை மறுபடியும் நாம் தியானிக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் பரலோகத்துக்கு போக வேண்டும், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு முதலாவது மன திரும்புதல் அவசியமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. மூன்றாவதாக, ஆமென் ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அவசியமா இருக்கிறது. நாலாவதாக, ஆமென், வேறுபட்டு வாழ்கிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிற அனுபவம் நமக்கு தேவையா இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறார், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். என கருமையான தேவனே, எதை இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், எதை இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தோம், எதை அபிஷேகம் பெற்றோம் என்று மாத்திரம் நாம் ஜீவிப்போம் என்று சொன்னால் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு முடியாது. நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக, ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக, பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், யோசுவா புத்தகம் 3வது அதிகாரம், ஆமென், யோசுவா புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். சொல்லுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. உங்களை என்ன செய்து கொள்ளுங்கள்? பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், பரிசுத்தம் இல்லாமல் வேறொரு தேவன் என்ன செய்ய முடியாது? ரட்சிக்க முடியாது. ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தேவனை, பரிசுத்த இதயத்தோடு
தரிசிக்க வேண்டும். வேறுபட்ட ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. எசேக்கியேல் ஆமென் ஸ்தோத்திரம் வாசிக்கும் பொழுது 2 புத்தகத்திலே அவன் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் ராஜா அங்க இருக்கிற லேவியரையும் ஆசாரியரையும் அங்க இருக்கிற மனிதரையும் பரிசுத்தம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் பண்ணப்பட்ட பொழுது அங்கே ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு சிலர் தங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளவில்லை என்று சொல்லி. அல்லேலூயா. அப்படி ஒரு சில குற்றங்கள் இருக்கத்தான் செய்கிறது. எசேக்கியா ஆமென் ஸ்தோத்திரம் அங்கே இருக்கிற ஜனங்களை நோக்கி உங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வாலிபர்களை குறித்து பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். 29வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம் அங்கே வாசிப்போம். 29வது அதிகாரம் 2 நாளாகமம் 29வது அதிகாரம் 5வது வசனம். அவர்களை நோக்கி லேவியரே கேளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு ஆமென் உங்களை நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். 15வது வசனத்தை வாசிப்போம். அதிலே 15 கூடி வர செய்து 15 அவர்கள் தங்கள் சகோதரரை கூடி வர செய்து பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு வசனங்களுக்கொத்த ராஜாவுடைய கற்பனையின்படியே கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தார்கள். அல்லேலூயா. தங்களை பரிசுத்தம் பண்ணினார்கள், கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரித்தார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்று சொன்னால் அதிலே 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிப்போம். முதல் தேதியிலே பரிசுத்தம் பண்ண துவங்கி 8ஆம் தேதியிலே மண்டபத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தை 8 நாளிலே பரிசுத்தம் பண்ணி 1ஆம் மாதம் தேதியிலே என்ன செய்தார்கள்? முடித்தார்கள். தங்களை மாத்திரமல்ல, தங்களுக்கு உண்டான காரியங்களிலும் பரிசுத்தம் பண்ணினார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. லேவியர்கள், ஆசாரியர்கள், வாலிபர்கள், அதில் வாலிபர்கள் பெயரெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாம் தங்களை பரிசுத்தம் பண்ணினார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ளே வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளே நம்மை வழிநடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் ஆமென் நினைச்ச வேண்டும், பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க வேண்டிய அவசியமா இருக்குது. தங்களுடைய ஆமென் தங்களையும் தங்களுடைய ஆலயத்தையும் பரிசுத்தம் பண்ணினார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சுத்தம் பண்ணினார்கள். அந்த ஆலயம் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். நாம் தான் தேவனுடைய ஆலயம். அப்போ நாமளே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க வேண்டும், வேறுபட்ட ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ வேறுபட்ட ஜீவியம், பரிசுத்த ஜீவியம் நமக்கு தேவையாக இருக்கிறது. பரிசுத்தமாக இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் நாம் என்ன செய்ய முடியாது? தேவனை தரிசிக்க முடியாது. தேவன் பரிசுத்தத்தை விரும்புகிற தெய்வம். அதே யோசுவாவில் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 7வது அதிகாரத்துல ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு பெரிய ஒரு தோல்வி அவனுக்குள்ளே வந்தது நமக்கு தெரியும். அவன் சாபத்தை எடுக்க கூடாததை அவன் எடுத்துக் கொண்டான். அங்கேயும் யோசுவா ஜனங்களை பார்த்து பரிசுத்தம் பண்ணுகிறதுக்கு அப்படி சொல்லுகிறார். 7வது அதிகாரத்துல ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் தேவன் அசுத்தமான இடங்களிலே அவர் வாசம் பண்ணுகிறது கிடையாது. பரிசுத்தமான இடத்திலே, பரிசுத்த ஸ்தலத்திலே தேவன் வாசம் பண்ணுகிறார். நம்முடைய இதயத்தையும் நம்முடைய சரீரத்தின் ஆலயமாகிய சரீரத்தை பரிசுத்தம் பண்ணி ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கும் பொழுது அவர் பரிசுத்தத்தினாலே அபிஷேகத்தினாலே நம்மை நிரப்பி நம்மை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். சொல்லப்பட்டது போல அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு சாட்சியாய் நிறுத்துவார். உங்களை ஆண்டவர் சாட்சியாய் நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலாவதாக ஆமென் ஸ்தோத்திரம் சொன்னது போல மனம் திரும்ப வேண்டும்.
இரண்டாவதாக ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான்காவதாக ஒரு வேறுபட்ட ஜீவியை ஜீவிக்க வேண்டும். ஒரு பரிசுத்த ஜீவியை ஜீவிக்க வேண்டும். ஏனோ என்று சொல்லி வாழக்கூடாது. கடமைக்காக வாழக்கூடாது. நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பரிசுத்தமுள்ள தேவன் பிரியமாய் இருக்கிறார். பரிசுத்தத்தை தேவன் விரும்புகிறார். அப்ப எல்லாரும் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஆமென். ஹalleluya. எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். Praise God. Hallelujah. Hallelujah. இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே ஆண்டவர் பக்தியுள்ள யூதர்களை பல தேசங்களிலிருந்து கொண்டு வந்து ரட்சிப்பை அவர்களுக்கு காண்பித்தார். அதனாலதான் அந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இந்த ஊற்றப்பட்டதுனால பெந்தெகோஸ்தே நாள் வரவில்லை. பரிசுத்த ஆவியானவர் வந்ததனால பெந்தெகோஸ்தே நாள் வரவில்லை. இந்த பெந்தெகோஸ்தே நாளுக்கு ஜனங்கள் எல்லாம் வந்ததனால இவர்களும் சீசர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் கூடினதனாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அந்த நாளிலே பொழிந்தருளினார். அது அவர்களுக்கு கூடி வந்திருந்த ஆமென் ஆயிரக்கணக்கான பக்தியுள்ள யூதர்களுக்கு அது ரட்சிப்பின் நாளாய் மாறினது. பெந்தெகோஸ்தே நாள் என்று சொல்லும்போது அடுத்த ஜெனரேஷன் சொல்லும்போது என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்தாரோ அதுதான் பண்டிகையாய் அவர்களுக்கு மாறினது. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறாரோ அன்றைக்கு தான் அது பண்டிகை. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நேரடியாக ஆண்டவரை பணிந்து ஆராதித்து வசனத்தை தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு இணைப்பதற்காய் ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் மனம் திரும்ப செய்வீராக. அவர்களுக்கு ஒரு மனமாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒரு வேறுபட்ட ஜீவியம் ஜீவிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்துக்கு சொல்லி அவர்கள் பங்குள்ளவர்களாய் வரட்டும், மாறட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த தேசத்தை கர்த்தர் நீர் ஆளுகை செய்கிறாக. வருகிற நாட்களிலே ஆண்டவரே பக்தியுள்ள ஜனங்களை கர்த்தர் கூட்டி சேர்ப்பீராக. கர்த்தரை கிருபை கூட இருக்கட்டும். உதவி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய கிருபையின் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு நமக்கு இன்னும் சதா காலங்களில் நம்மளோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.